வாய் 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 தர வருது ஓடி வீட்டுக்கு. ஆனப்பட்ட கோஸ்ட் சாய் டோல்லாம் பேக் அடிக்கிறானுங்க. இந்த ஊரை ஏமாத்திட்டு தெரியணும் தானே சீரை போடுறீங்க. பேர் வேற பீட்டஸ் ஆக்கர் வேற வச்சுக்கிறேன். அதுவே எனக்கு பத்திட்டு வருது. அதை பார்த்தாவே மயிர்ல கூட நீ ஆக்கர்லடா சூத்தியா. விட்டலி வெறுப்பு தான் வருது. 3 பேர் இருக்கானுங்க. 7 பி இவன்டா இருக்கு. கேஸ்ல திரும்பி குடுறா ட்ரம்ப். Mark the location. இங்க டேய் டோல் லைவ்டா முஸ்கன் கேமிங்கா. படம் எடுக்கலாம். அப்படியே ஆமா ஆமா ஆமா. லைவ்ல இருக்கா ஒரு சர்வீஸ் கேமரா சந்திரன். பொறுமையா இருங்க गाइस. பொறுமையா சாக கூடாது. முஸ்கன் லைவ் டேய் இரா கண்டென்ட்ரா. யாரா முஸ்கன் லைவ் BGMI 1v1 TDM with subscribers. 1v1லாம் போடுமாடா TDMல. ஐயோ குடுறமான பிளேயரா. போலாம். இந்த பொட்டி பேர் பாருங்க. இங்க வந்து மதனா Marked an enemy's death crate. பேட் பாய் தானே? பேட் பாய் நவீன் தானே? இல்லடா BTS கோஸ்ட் என்னடா? BTS போலாம் டேய் வாடா. ஒருத்த மட்டும் ஈவென்ட்ல இருக்கடா. இவன் இங்க இரு. நோ யுவ கேம்ப். ஓகேனா யுவ கேம்ப் உனக்கு எல்லோ கலர் இருக்கு. 3 பேர் இருக்காங்க பாத்து. ஓகே பாஸ். நீ சாவ கூடாது அடிக்க கூடாது. பொறுமையா மட்டும் இருக்காங்க. முஸ்கன் மட்டும் போட்டு வந்துறோம். முஸ்கன் எங்கடா இது? ஓகேனா நான் ஒளிஞ்சிக்கிறேன். முஸ்கன் எங்க ஓடிட்டு இருக்கு? இங்க ஓடிட்டு இருக்கு. இங்க ஓ இது வாங்க. எங்க இதுல ஓடிட்டு இருக்குடா முஸ்கன். எங்க ரசாக்ல ஓடிட்டு இருக்குது. ரொசாக்ல புலியில ஓடிட்டு இருக்குது. முஸ்கனை புடிச்சு யானையில போட்டு வந்துடலாம். இந்த வண்டி ஓட்ட வரியா? ஏய் என்ன அழுத்தி பிடிச்சா போகுது. இது என்ன பெரிய ஓட்ட தெரியாது. இல்ல ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா வைங்களேன், அப்படியே ஸ்டக் ஆயிரும். பின்னாடி வரவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னுடைய பொறுமையை சோதிக்க முடியாது. வாங்க கார்ல போலாம். ஏய் முஸ்கரை கொண்டாங்கடா. ஐயோ காப்பாத்தியே அவனை வாங்கடாடி. You are now the proud இந்த owner கார் of ஓட்டு the ஓட்டு போ. Lamborghini. ஸ்கூல் போ. முஸ்கன் ஏனோ தூக்கிட்டு போற அபார்ட்மெண்ட்ல. நமக்கு முன்னாடி முஸ்கன் யாரும் அடிக்கிறாங்கடா. எங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டா இல்ல அந்த ஸ்கூல் அபார்ட்மெண்ட். ஓகே. அவனை அடிச்சு நம்ம தூக்கி ஐயோ முஸ்கனை கத்தியில இருந்து கொண்டாங்கடா. அவங்க டீம்மேட் பழி வாங்க வரானுங்கடா. ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட் தான். நம்ம பெரிய ஐரிச் அபார்ட்மெண்ட்ல தான் சண்டை போட்டுறானுங்க. அவங்க டீம்ல எவனோ ஒருத்தன் பாட்டேன் விளையாடவே தெரியல. ஐயோ நேடு அவனுக்கே போட்டு செத்துட்டான். அட பாட்டா. எங்க நான் மெயின்ல போய் கொண்டு போய் குத்திட்டேன். ஏதா பைத்தியம் சொல்லிட்டலடா ஃபர்ஸ்டே கால்ஸா மெயின்ல தானே. போடா. மெயின்ல தானே. எத்தனை கேட்டனா? Watch out. இங்க இது Watch out. கீழே இருப்பானுங்க பாத்து. நிறுத்து முஸ்கான் கீழே தான் இருப்பான். இங்க இருக்க அட மத நாலு பேர் இருக்காங்க. கீழ இருந்தவன் இவன் எங்க போனா? தெரியல. அவனை அடிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. S1 கேண்ட் ஒருத்தர் அடிச்சு. ஏன்டே இருக்குமா நான்? நாய் அப்படியே கொஞ்ச நேரம் இங்க வா. வாங்க. முஸ்கன் மறுபடியும் இங்கே தானே வருது. கள்ளப்பழச்சங்கல்ல குங்குல்ல
எதுக்கு போய் வாயவே வாங்கிட்டு வந்த நீ? முஸ்கன் இங்க தானே வருது. முஸ்கன் இங்க தானே வருது. ரீகால். போலாமா? வாடா. வாடா. சரி நீர் போட. சும்மா சொல்ல. மாட்டிக்கோ கொஞ்சம். லெஃப்ட் ரைட் இருக்காங்க. மாலை. வெரி. ஒரே நிமிஷம். அது எப்படியானோ ஃபைட்ல ஒரு நிமிஷம் நீ கேப்பியோ. அண்ணா அந்த மாதிரி ஆள் நீ. போயிரு செத்துட்டாத. இல்ல நான் மறந்து செத்தாலுமே அவனுக்கு இவால திரும்பி இருக்கு உயிர் இருக்கு. டேய் உன்னை கூப்பிட்டு வந்தாவே சொல்றேன்டா. ஃபைட்ல எப்படிடா ஒரு நிமிஷம் எப்ப பார்த்தாலும். அண்ணா இவங்க என்ன ஸ்ட்ரீம் ஃபைட் பண்றாங்கண்ணா? யாரு? ஒரு ஹெச்பில இருந்தேன். நானும் தான் 1 ஹெச்பில உனக்கு வந்து காப்பாத்தல. என்னைக்காவது நீ கேம் டீமுக்காக ஆட்டிக்கிறியா? ஒரு நேட்டம் ஆடுவ சுத்து. காலைல கிளம்பி அட்லீஸ்ட் காயினாவது வரும். செத்துரு நீ பார்த்தா தெரியுது செத்து போயிருவ. வெளியே போயிரு. சொன்ன கேளு. அரே நூபடே சாலா ரிமெம்பர் மை நேம். I'll kill you, okay? பஞ்ச் இல்ல ஒண்ணும் பேச்சு இல்ல. சுயிரோட இருமா. போடா பட்டு. பின்னாடி இறங்கினா இவனுக்கு காது கேட்கல. சீரியஸா காது கேட்கல உனக்கு. போட்டு சாவடிக்கறாங்கண்ணா. வெளிய தூக்கி போறானுங்கண்ணா. டேய் சொல்றத கேளுடா ராட்ரிக்கு. சீடா உண்மையாலுமே ரெண்டுங்களும் பாட்டுங்களா. ரெண்டுமே ஓடி போயிரு அந்த பக்கம். ஒரு பார்த்தாரு பத்தி வருது. பஞ்சி டைலாக் வேற உனக்கு. பஞ்சி டைலாக் வாய் பேசாதான் சொல்லிருக்கேன் நான். விளையாடாம வாய் பேச கூடாது அப்படின்னு. வாய் தர வேற இதுல. ஓடி வீட்டுக்கு. வாய் ஃபுல் வாய் தர வேற எதுவுமே இல்ல இதுக்கிட்ட. லவுடே உன்கிட்ட 1000 வாட்டி சொல்லிக்கிறேன். எப்பவுமே கால் ஸ்ப்ரேக் பண்ணாத. லவுடே எப்பவுமே கால் ஸ்ப்ரேக் பண்ணாத அப்படின்னு. போய் பொட்டமல்லி போய் நம்ப முடியுமா? பைத்தியமா நீயே? வா கேகிரி குச்சி போடா வெளியே. லவுடே கார் இருக்குன்னு சொல்றல. சூத்தியா புடுவேடா நீ எப்ப பார்த்தாலும். சொல்லிடுறேன் நானு. கால் ஸ்ப்ரேக் பண்ணாத. நான் கால் ஸ்ப்ரேக் பண்ணாதன்னு ஒரு நாள் கேட்டுக்கிறேன். நீயே பெரிய புளுத்தி. கப்பலிக்க வக்குல புளுத்திக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. ஒரு நாள் ஒரு காசு கேட்டது இல்ல புளுத்தி. ஒரு நாள். நாட் ஈவன் 1 டே. சூத்தியா என்னைக்கு ஒரு தனி புளுத்தி ஆட்டம் ஆடுவாரு. அதுலயே நாங்க செருப்படி வாங்கிட்டு வருவோம். சார்ஜோ ஒரு காரு கீழே 7 காரு. அந்த அம்பு போட்டா அந்த வீட்டுக்கு போறது எல்லாமே இருக்கு. சூத்தியா என்னடா விளையாடுறீங்க? என்னடா நீங்க புடுங்கிட்டீங்க? இன்னும் எனக்கே புரியல. என்னத்த நீங்க புடுங்கிட்டீங்க? பீ ஆட்ட விளையாடுறீங்க. சூத்தியா மாதிரி அவன் பின்னாடி கூச்சி வரா கூட எனக்கு தெரியல. லவுடு சொல்றோம். பிரேக் பண்ணாத. போய் எகிரி குச்சி போய் ரீகால் பண்ணி தொலை. நாங்க உயிரோட வந்து தொலைறோம் அப்படின்னு. ஃபைட் பண்ண போது போய் ஒளிஞ்சுக்கிற நீ. உன்னையும் ஃபைட் பண்ணி முடிக்க பார்த்தாங்க. நான் ஒடியார்ல வந்து முடி காப்பாத்தல. ஒரு நிமிஷத்துல நடந்தது கூட திருப்பி பண்ண முடியல. கடவுளே இப்படி ஒரு கேவலமா இவ்வளவு நாள் கழிச்சு விளையாடாதா. பேர் வேற பீட்டஸ் ஆக்கர் வேற வச்சுக்கிறேன். அதுவே எனக்கு பத்திட்டு வருது. பார்த்தாவே மயிர்ல கூட நீ ஆக்கறலடா. சூத்தியா விட்டலி வெறுப்பு தான் வருது. வெறியோட உச்சத்துல இருக்கு எனக்கு. ஒரு கால்ஸ் கூட பிரேக் பண்ணாம நீ இருந்தே கிடையாது. கரும ரிமெம்பர் மை நேம் வேற அந்த பக்கம். அது ஒண்ணு ஒரே ஒரு கால்ஸா கொடுத்துருப்பான. உயிரோட மட்டும் இரு அப்படின்னு வாயிலே வட சொல்றது ஒண்ணு. தண்ட கர்மாந்திரம். உண்மையாலுமே எல்லாமே பேசிதான். உண்மையான விளையாடுறவங்களாம் வேறதான். நீங்க சும்மா ஓல் விடுறீங்க.
சாமி இவா வாய் 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 தர வேற இதுல பெர்ஃபார்மன்ஸ் கேளுங்க. முட்டைக்கு முட்டை சூத்தியா ஐயோ இது நடக்க போகுதுன்னு சொல்றேன் நானு. பின்னாடி குச்சி போடாம ஆயிராண்டி அப்படின்னு கொண்டுட்டான் அப்படின்னு அடுத்த செகண்ட்ஸ் ஆவறான். அவன் பின்னாடி வர்றது கூட தெரியாம வேலையை ஒழுங்கா பண்ணுங்கடா, வேலையை ஒழுங்கா பண்ணுங்கடா முதல்ல. அப்புறமேட்டு நீங்க பெரிய புளுத்தி ஆட்டம் ஆடுவீங்க. தனியா புளுத்தி நாங்க தான் பாக்குறமே வாரல நீங்க வாங்குற செருப்படி தான் உன்ன மாதிரி ஊரே ஏமாத்த முடியாதுன்னு நாங்க தான் பார்த்து தான் இருக்கிறோம். செருப்படி 1v1 தான் உன்னை செருப்படி அடிக்கிறாங்க எல்லாரும். ஏன் பின்னாடி கால் வைக்கவே முடியாதா உன்னால? வச்சா முன்னாடி தான் அடிப்பியா? வச்சா அழுத்து தான் 4 பேர் அழுத்தி தான் அடுத்த இடத்துக்கே போவ நீ இல்ல. ஆனப்பட்ட கோஸ்ட் சாய் தோல்லாம் பேக் அடிக்கிறானுங்க. இந்த ஊரை ஏமாத்திட்டு தெரியணும் தானே சீரை போடுறீங்க. பிரேக்கே பண்ணக்கூடாது ஒண்ணுதான் ஐஜிலோட கால்ஸ். மயிர் ஈவென்ட் நீ செத்து போயிட்டே விளையாடுறீங்க. சாவறதா லாக்கி நீ என்னைக்கா ஒரு சண்டை செத்தியாடா நீ போகும்போது செத்து போற லவுடே. சண்டை போட்டு செத்தா கூட சந்தோஷப்படலாம். சூத்தியா போன செத்து போயிருவேன். ஏழு கவுடிடா லவுடே என்ன சாட் படிச்சுக்கிட்டு ஜார்ஜ் -30 ஆயிருக்கு நேரம். அது சேலஞ்ச் பாயிண்ட்ஸ் கூட தப்பிச்சு நான் இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னும் வெளுத்து விட்டு எல்லாத்தையும் சொல்லிதான் அனுப்புறேன் நான். ஆனப்பட்ட ட்ரோல் சொன்னா பேக் அடிப்பான் ப்ரோ. வெளியே போட அப்படின்னா அடுத்து வெளியே போவான். கால்ஸ் பிரேக் பண்ண பார்த்தாவே வெறியா வருது. எப்பயுமே எனக்கு அழகா முடியும் மேட்ச். கண்டென்ட்டுக்கு எடுத்து சேலஞ்ச் பாயிண்ட்ஸ் எடுத்து விட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டானுங்க. இதனால ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போறதுக்கு காரணம் என்ன? புளுத்தி ஆட்டம். டீம் கால்ஸ் கேக்குறது இல்ல. கடைசி வரைக்கும் நாய் தானே கொடுப்பாருங்களே. கடைசி வரைக்கும் நாய் தானே. இந்த எக்ஸிபிட் ஜெயிக்காது. மயில கூட ஜெயிக்காது. கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். போத போட அவ்வளவுதான் போக மாட்டான். கில்லே இருந்தாலும் கல்லே இருந்தாலும் அழுத்தி விட போக மாட்டானுங்க. போர் பிரிக்கிறானுங்க 34 கில்லு 35 கில்லு 40 கில்லு 50 கில்லுன்னு. சும்மா இருங்க ப்ரோ. நாங்கள் ஒழுங்காக விளாண்டுக்கிறோம். வேணாம் வேணாம் டாப் 50 இருக்கேன். சும்மா போய் கண்டென்ட் மேக்கிங்லாம் பண்ண போனால் இந்த பிடிங்கில் வச்சுலாம் போக முடியாது. கரெக்டாக விளாண்டு போயிடலாம். சும்மா இருங்க. அதுக்கு அது வேறு டீம். அதுக்கு வேறு இதுக்கு வேறு. மயிரில் கூட பண்ண முடியாது. இது ஒன்று சும்மாவே தானே தற்கொலை பண்ணிக்கும். இன்னொன்று தான் புளுத்திக்கு ஆடுற ஆட்டம். இது ரெண்டுமே பல வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஒரு தடவை அது காமிச்சிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும். சும்மா இல்லை அது உடச்சிடலாம்னா ஆடக்கூடாது. கரெக்டாக ஆடுறதா பெட்டர்.